ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு மட்டன் சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த மட்டன் சால்னாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த சால்னா செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அடுத்ததா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாகுதோ அந்த அளவுக்கு சால்னாவோட சுவை அதிகரிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல அடுத்ததா 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வைக்கலாம். 3 நிமிஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இதில் அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதுல 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. தயிர்ல எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா அடிச்சு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு இதுல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 450 கிராம் மட்டன்ல இந்த சால்னா செய்யறேன். மட்டன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா கலரி விட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு 6ல இருந்து 7 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 7 விசிலுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிட்டு இது கூட 1/2 கப் துருவின தேங்காவோட 10 முந்திரி பருப்பும் கொஞ்சமா தண்ணியும் விட்டு நல்லா மையா அரைச்சு அந்த விழுத மட்டனோட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்னா எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் முந்திரி விழுத சேர்த்து ரொம்ப குறைவான தீயில ஒரு 10 நிமிஷம் அடுப்புல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்புறமா கடைசியா கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, இப்ப நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சால்னா தயாராயிடுச்சு. இந்த மட்டன் சால்னாவை நீங்க பரோட்டா, இட்லி, தோசை, ரோட்டி, சப்பாத்தி, புலாவ், பிரியாணி இதுக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மட்டன் சால்னா ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.